ஸோ மக்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா Gixxer 250. ஸோ இந்த வண்டியோட ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நமக்கு எடுக்கிறது ஒரு ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா 9 Suzuki பெங்களூர் வந்து ஷோரூம் இருக்குது. மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ இந்த வண்டி பல்சர் 220 எடுக்க போகிறீங்க, இல்லை வந்து Yamaha R15 எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு செமி ஃபேட் வண்டி வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வண்டியை வந்து லிஸ்ட்டில் வைங்க. ஸோ இந்த வண்டி எப்படி தான் இருக்குது அப்படின்றத வந்து ரைட் ரிவ்யூவில் பார்ப்போம் வாங்க. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா சுசுக்கி வண்டி எதுவுமே நம்மளால் ரிவ்யூ பண்ண முடியலைங்க. ஏன்னா நம்ம வந்து டைப்பில் இல்லை எந்த பிராண்டடையும். ஸோ இப்போ தான் வந்து பெங்களூரில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுசுக்கி வெஹிக்கிள்ஸ் வந்து நான் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் இதோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், அதையும் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மொதல் விஷயங்க, இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டு. சுசுக்கி அப்படின்னாலே இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு தாங்க. உண்மையாகவே ரிஃபைன்மெண்ட் வந்து சூப்பராக இருக்குது. பட் ஏன் வந்து சுசுக்கி வந்து ஸ்கூட்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு பைக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது உண்மையாகவே தெரியல. ஸோ ரைடிங் வந்து பார்த்திங்கன்னா R15 அளவுக்கு ரொம்ப கமிட்டடாக இல்லை. ஸோ நல்லா வந்து ஓரளவுக்கு செமி ஃபேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி வந்து ரைடு R15 அளவுக்கு ரொம்ப கமிட்டடாக இல்லாமல் நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் பொசிஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு சின்ன ஹைவே வந்து எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நான் டுவோர்ட்ஸ் ஒசூர் ரோட் அதில் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து ஒசூர் ரோட்டில் வந்து இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ இன்ஜின் வந்து நல்லா பஞ்சியாக இருக்குங்க. வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து பெருசாக எந்த இடத்துலையும் இல்லை அப்படின்றத வந்து நோட் பண்ண முடியுது. உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டியூரேஷன்லேயே வண்டி வந்து பேண்ட் விடத்துக்கு வந்து வந்துடுது. சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, பிரேக்கிங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து தொடர்ந்து வந்து பார்ப்போம். ஃபேரிங் வண்டி அப்படின்றதுனால வைப்ரேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா. நான் 220 வந்து ரிவ்யூ பண்ணும்போது ஒரு மேஜர் காணா சொன்னது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபேரிங்லேருந்து வர வைப்ரேஷன் தாங்க. பட் சுசுக்கியோட அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் நமக்கு ஃபேரிங் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எங்கேயுமே பெருசாக வைப்ரேஷன் வரல. வண்டி நல்லா சாலிடாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்சர் 220 கம்பேர் பண்ணும்போது நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 6th கியருமே ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால் ஹைவே க்ரூசபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு மெயினாக நான் நோட் பண்ணுறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து R15 அளவுக்கு கமிட்டடாக இல்லை, பட் வந்து ஃபேரிங் வண்டியாக இருக்குது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பல்சரில் வந்து நமக்கு மெயினாக அந்த ஃபேரிங் வந்து இஷ்யூ இருக்குது. R15 வந்து ரொம்ப கமிட்டடாக இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு வண்டி யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த வண்டியை வந்து சூஸ் பண்ணுங்கள். நல்ல வண்டி வந்து பஞ்சியாக இருக்குங்க. எல்லாமே ஷார்ட் கியர்ஸ் தான். ஒரு சிட்டி பயாஸ்டு மாதிரி தான் இருக்குது. பட் ஹைவேலையும் க்ரூஸ் பண்ணலாங்க. ஏன்னா 6th கியர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டாலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டெஃபினெட்லி வந்து சிட்டி க்ரூஸிங்க்குமே நல்லாயிருக்கும். சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டிஃபர் நோட்டில் தான் இருக்குது. ரியர்லையுமே ஓரளவுக்கு ஸ்டிஃபர் நோட் தான். ரொம்ப ஹெவியான ஸ்டிஃபர் நோட்டில் இல்லை, ஓரளவுக்கு தான் ஸ்டிஃபர் நோட்டில் இருக்குது. கியரோட ப்ரெசிஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா உண்மையாகவே வந்து நல்லா தாங்க இருக்குது. ஆனால் சுசுக்கி உண்மையாகவே சொல்கிறேங்க, இவங்களோட இன்ஜின் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இவங்க வந்து ஸ்கூட்டரில் ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு இந்த பைக்ஸ்லையுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோடய இதுவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள், நம்ம ஒரு சின்ன டவுன் எடுக்கிறதா இருக்கும், இந்த மாதிரி இடத்துலலாம் வெயிட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. ப்ளஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக லேட்டஸ்ட் ஃபியூச்சராக நம்ம என்ன பார்க்குறோம், ஸ்லிப்பர் கிளச், இந்த மாதிரி விஷயங்கள், அப்சைட் டவுன் ஃபோக்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தா சுசுகி கண்டிப்பாக பைக் மார்க்கெட்லேயும் ஒரு இடத்த வந்து பிடிக்கலாம். ப்ளஸ் வந்து ஒரு சின்ன சின்ன டிசைன் ரெஃப்ரெஷ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய வந்து தேவைப்படுது சுசுகி வெஹிக்கிள்ஸில். பட் பில்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாலிடாக இருக்குங்க. வண்டி வைப்ரேஷன் இல்லை, இன்ஜின் வந்து ஜெம்முங்க. உண்மையாகவே சுசுகியோட என்ஜின்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. கார் மார்க்கெட்டில் அவங்க தான் டாப்பாக இருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஸ்கூட்டர்ஸோட மார்க்கெட்லேயுமே சுசுகி மிகப்பெரிய பங்கு வச்சுருக்காங்க. பட் ஏன் பைக்கில் வந்து இந்தளவுக்கு அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல. ஸோ சிட்டிலலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பஞ்சியாக இருக்குது வண்டி. வாவ், நிஜமாங்க சும்மா தாறுமாறாக இருக்குது ஓட்டுறதுக்கு. அந்த 250cc பஞ்ச் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும். ஸோ டெஃபினெட்லி சுசுகி வந்து இப்போயுமே இந்த இன்ஜினுக்காகவே வந்து வாங்கலாம். அதை நான் யார் வாங்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தேன். மெயினாக எனக்கு 220 வந்து ஃபேரிங் இஷ்யூ இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு அது வேண்டாம். இல்லை R15 ரொம்ப கமிட்டடாக இருக்குது, எனக்கு அதுவும் வேண்டாம். டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர ஒரு செமி ஃபேட் வண்டி, இந்த 2 வண்டிக்கும் மாற்றம் எனக்கு தேவைப்படணும்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்லி இந்த வண்டியை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ பிரேக்கிங்ஸ் வந்து பார்த்துருவோங்க. ஸோ பிரேக்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
ஃப்ரண்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஃபோக் வந்து கீழே போயிட்டு வருது, நல்ல ஷார்ப்பான பைட்டிங்கில் இருக்குது. ரியர் ஓகே மாட்ரேட்டாக இருக்குங்க, ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இல்லை ரொம்ப ஷார்ப்பாகவும் இல்லை, ஒரு மாட்ரேட்டில் வந்து இருக்குது. என்னை பொறுத்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா ஃப்ரண்ட் நல்லா ஷார்ப்பாக இருக்குது, ஸ்டாப்பிங் பவர் வந்து இருக்குங்க. ஸோ ஐடியலான க்ரூசிங் ரேட் நான் ஓட்டின வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹைவேலாம் கொண்டு போகும்போது 100-110 வரைக்கும் தாராளமாக ஸ்ட்ரெச் அடிக்கலாம் இந்த வண்டியை வச்சு. நல்லா ரிலாக்ஸாகவும் இருக்குது, நல்ல ரோட் ப்ரெசன்ஸும் தரக்கூடிய வண்டியாக இருக்குது. எஸ், இதுதான் மக்களே என்னோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ. கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். until that bye from Heart Turtles Praveen. Thank you so much. அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் சேஃபாக வண்டியை ஓட்டுங்க, ரெஸ்பான்சிபிளாக வண்டியை ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே, தேங்க்யூ ஸோ மச்.